இன்றைய தினம் நான் முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும். மிகவும் மனத்தில் மிகவும் கவலையோடு இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக 2 வருடங்கள் நான் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட. அதிலே அன்றைய தினம் கிளிநொச்சியிலே நடந்த சம்பவம், கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு இந்த நிமிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டம் இலங்கையிலேயே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய 22 பார்களை கொண்டு வந்த பெருமையை கொண்ட பாஸ்ரி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய மாவட்டம் என்றதிலையும், இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் கூடிய மாவட்டம், வருமானம் இல்லாத மாவட்டம், அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் என்பதையும், அதே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இதயமாக இருந்த ஒரு தேசம் என்பதையும் கிளிநொச்சி மக்களையும் நான் இன்றைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த கிளிநொச்சி மண் இன்றைய தினம் இவ்வளவு மோசமாக படுமோசமாக இந்த ஒரு அபிவிருத்திகளுமே இல்லாமல் மாறி போயிருப்பதற்குரிய முக்கியமான காரணங்கள் கிளிநொச்சியிலிருந்து இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை அறிவு தொடர்பான மிகவும் நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு விடயம். அதற்குரிய மிகப்பெரிய நல்ல உதாரணமாக அண்மைய தினத்தில் எங்களுடைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதிகளால் திட்டமிட்ட ரீதியில் 31 ஊழல்வாதிகள் முதல் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் திட்டமிடப்பட்டு GA முரளிதரன் அவர்கள் தெளிவாக அவர்களுக்கு 2 ஒவ்வொரு கமக்கார அமைப்புகளுக்கும் 2 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அமர்த்தப்பட்டு, இவர்களுக்கு தெரியும் அன்றைய தினம் நான் 7 ஃபைல்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அதில் முக்கியமாக எங்களுடைய முத்து சிவமோகன் என்று சொல்லப்படுகிறவர் கிளிநொச்சியினுடைய கமக்கார அமைப்பினுடைய பதிவு செய்யப்படாத அமைப்பினுடைய தலைவர், அவருடைய ஊழல்கள், அவருடைய வீட்டுக்கு போடப்பட்ட பாலம், அதே நேரத்தில் அந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி பிரதேச தவிசாளர் கரச்சி நினைக்கிறேன், அவருடைய அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட 170 தேங்காய்கள், தென்னங்கண்டுகள், அதே நேரத்தில் அதுக்கு செலவழிக்கப்பட்ட மொத்தம் 600 மில்லியன் பணம், அதே நேரத்தில் எங்களுடைய தம்பி இளங்குமரன் போய் அதில் கடலை நட்ட அந்த வீடியோக்கள், இது தொடர்பாக தாராளமான ஆதாரங்களோடு தான் நான் அன்றைய தினம் வந்திருந்தேன். ஆனால் மிகவும் பெரிய கவலை என்னென்றால், எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எங்களுடைய எல்லாத்துக்கும் உரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்னை அன்றைய தினம் படுகேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்தளவு கேவலமாக என்னிடம் அவரை நேர கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய வாக்குகளால் சுயாதீன பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 76 வருடம் இலங்கை வரலாற்றிலே முதலாக மக்களால் கட்சி அடிப்படைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலே வந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பாராளுமன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக கேவலமாக நடத்தினது என்னை நோக்கிய ஒரு அடக்குமுறை அல்ல, என்னை நோக்கிய ஒரு விமர்சனம் அல்ல. நான் அன்றைக்கு மிகவும் சுவாதீனமாக அன்றைக்கு உட்கார்ந்திருந்தேன். நான் யாரையுமே அடிக்கவில்லை, யாரையுமே பேசவில்லை. என்னுடைய கைகளை பிடித்து இழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்குரிய முக்கியமான காரணம் அந்த ஊழல்கள். கிளிநொச்சி மாவட்டம் முழுக்க நிறைந்திருக்கின்ற ஊழல்கள். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சுகாதாரத்துறை இவர்கள்லாம் சொல்வார்களே, நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவில்லையா என்று சொல்லுகின்ற இந்த அதிபுத்திசாலிகளுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர். அதே நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பாக 17 மில்லியன் தொடர்பாக நான் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். இந்த 2 வருடங்களாக இந்த விசாரணை நடக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இவை பொதுமக்களுக்கு வழங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான நோக்கம் தான் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு நான் வருவது. அதைவிட முக்கியமாக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களால் இதுவரைக்குமே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல்களில் இருப்பதுதான் இந்த கிருஷ்ணபுரம் COVID-19 சென்டர் கட்டினக்குரிய ஊழல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதங்கேணி கோவிட் சென்டர் கட்டப்பட்ட ஊழல். இந்த 2 ஊழல் விசாரிக்கப்பட்டு வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறையினுடைய இன்டர்னல் ஆடிட்டால் அவர்கள் செய்யப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் முதல் இருந்த வடக்கு மாநில ஆளுநர் ஒருபோதுமே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு கடிதம் போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் சம்பந்தமான இன்கொயரி ரிப்போர்ட்டை மூடவும். அது நான் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே இதே வைத்தியர் எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கிலே நான் அதை ஆதாரமாக கொடுக்கிறது தயாராக இருக்கிறேன். இதே தான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே மில்லியன் கணக்கான காசுகள் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2023 வரைக்கும் சேர்க்கப்பட்டதுக்குரிய ஆதாரங்களை எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி நச்மி அவர்களுக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன்.
ஒரு 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 சமூக ஊடகத்தை ஒரு சமூகத்திலே ஒரு சமூக ஊடகத்தை பாவித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒருவனுக்கு ஆன்லைன் சேஃப்டி பில் ஆக்டிலே போடுகின்ற போது தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த தீர்ப்புகள் வந்து சமூகத்திலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த போடப்பட்ட அந்த வழக்கிலே எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லுகின்ற தீர்ப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் மூலம் ஒரு சமூகத்தில் இருந்து சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறவன் ஒருவனுடைய குரலை அடக்குகின்ற போது அந்த அடக்குமுறைகள் படு மோசமானதாக இருக்கும். வேற யாருமே இந்த சமூகத்தில் இருந்து அந்த மக்களுக்காக போராட மாட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அதே நேரம் இந்த வேளமாயுதன் என்று சொல்லப்படுவருடைய அண்ணன் உச்சமாளிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த அதாவது வந்து பொகர என்று சொல்வார்கள், அதாவது பசலைகள் தொடர்பான மிகப்பெரிய ஊழல்கள் அங்கே இருக்கிறது. அதை விட ஒரு ஆறு ஒன்றை மேப் பண்ணி எங்களுடைய முரளிதரன் அவர்கள் அந்த ஆற்றிலே இந்த வினாடி දෙකයි කරු මන්ත්‍රීතුමනි தித்வா புயல் நேரம் இது நடந்தன்னு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி காசு கொடுத்துருக்காங்க ஊழல் தொடர்பான இதுகள் எனக்கு இருக்கிறது. வினாடி நமையத்திப்பா போட்ட பலண்ட கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்ட அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். என்றால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சபையிலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது காணொலியிலே பார்த்த பொழுது ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதிரையிலே அமர்ந்திருந்தார். அந்த இடத்துக்கு நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியிலே வந்தது அமைச்சர் அவர்கள். அதுக்கு முதல் அவர் இடுப்புன கிள்ளின வீடியோ ஒன்று வந்திருந்தது, அது வேறு விஷயம். இடுப்புன கிள்ளினது சரியா அடிக்க போனது சரியானு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை சபையை விட்டு வெளியேற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஊழல் சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. அப்ப இன்று கோப்லே ஊழல்வாதிகளை கண்டுபிடிச்சு நீங்கள் விசாரணை செய்யறது நியாயம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி I had another 2 minutes. You are trying to wind up because it's 12:30, so I'll wind up within a minute. It's 12:30 now. Okay. I'll wind up, sir. அதே போல தான் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது மிக முக்கியமான 3 பிரதான விடயங்களை முன்வைத்து தான் கௌரவ பிரதிசபையாளரை நாங்கள் செயல்படுறோம். புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், அதே போல தான் இந்த சமூகங்கள் முகம் கொடுக்கும் காணி பிரச்சனை சம்பந்தம். இது சம்பந்தமாக பிழையான கோணங்களிலே பல விடயங்களை வெளியிலே சொல்ல முயற்சி இருக்கிறது. உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அது பிழையான விடயம். எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிற கட்சி. அந்த பொறுப்பை முன்னெடுக்கிறதிலே தமிழ் பேசும் கட்சியில் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதென்றது ஒரு தவறான விடயம். இது தேவையில்லாத விடயம் என்றெல்லாம் சொல்றது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய தரப்பினரால் அதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம். ஏனென்றால் கடந்த காலத்தை சொல்றார்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை, வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் ஒன்றை சொல்றார்கள், இந்த மக்கள் ஒன்றை சொல்றார்கள், மலைய மக்கள் ஒன்றை சொல்றார்கள். ஆனால் இன்று எல்லா இனங்களும் அதாவது தமிழ் பேசும் சமூகத்தில் இருக்கிற 3 தரப்பினரும் ஒன்றாக இணைந்து இந்த 3 விடயங்களை வலியுறுத்தும் பொழுது இது சம்பந்தமாக இது வேண்டாம், இது தவறான விடயம் என்று சொல்றது என்னை பொறுத்தளவிலே அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பை தவிர நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதிலே தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது நன்மை தான் இருக்கும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.